CPA சாக்பீஸ் அகாடமி. இது ப்ரோ சேனல். வருகின்ற PGTRB தேர்வு எழுதி ஆசிரியராகும் கனவுடன் உள்ள அனைத்து ஆசிரிய பெருமக்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறோம். இது தமிழ் தகுதி தேர்வு PGTRB 2026 ஒரிஜினல் ஆன்லைன் எக்ஸாமிற்கான கிளாஸ் வீடியோவாகும். அதாவது வகுப்பு வீடியோவாகும். இயல் 1 6வது வீடியோவாக இது உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த வீடியோக்களை பார்த்துவிட்டு நீங்கள் இதிலிருந்து உங்களுக்கு அனுப்பக்கூடிய மெட்டீரியலையும் படித்துவிட்டு அதிலிருந்து எடுக்கக்கூடிய புத்தம் புதிய வினாக்களுக்கு தேர்வு பயிற்சி நடைபெற்று கொண்டுள்ளது. அந்த தேர்வு பயிற்சியில் நீங்கள் பங்கெடுத்து கொண்டு வந்தீர்கள் என்றால் 50 மார்க் எடுப்பது உறுதியாகும். அந்த உறுதியுடன் இந்த வீடியோவை நம்ம ஆரம்பிக்க போகிறோம். இந்த தேர்வு பயிற்சியில் நீங்களும் பங்கெடுக்க விரும்பினால் இந்த வீடியோவில் காண்பிக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு நீங்களும் பயிற்சி பெறலாம். இது 3 நாளுக்கு ஒரு முறை தேர்வு பயிற்சியான நடைபெறும். முதலில் விளக்க வீடியோக்கள் நமது சேனலில் வெளியாகும். அதனுடைய மெட்டீரியல் உங்களது வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பப்படும். அதிலிருந்து புத்தம் புதிய வினாக்கள் உருவாக்கப்பட்டு தேர்வானது நடைபெறும். ஏற்கனவே 5 வீடியோக்கள் வெளியாகியுள்ளன. அதனையும் பார்த்துவிட்டு இதனை பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். தமிழ் தகுதி தேர்வுக்கான முக்கியமான தலைப்புகளில் உங்களுக்கு வீடியோவானது வெளியிடப்பட்டு கொண்டுள்ளது. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, தொழிற்பெயர் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பக்கத்தில் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது தொழிற்பெயர் பற்றிய விளக்கம்தான். இப்போ தொழிற்பெயர்னா என்ன அப்படின்னு சாதாரணமாக உங்கள்கிட்ட யாராவது கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? ஒருத்தர் ஏதோ ஒரு தொழிலை செய்கிறாரு. தொழில் என்பது இந்த இடத்துல செயலை நம்ம எடுத்துக்கிறணும். ஒவ்வொருத்தரும் செய்யக்கூடிய செயலை தான் நம்ம தொழில்னு எடுத்துக்கிறணும். அந்த தொழிற்பெயர் எப்படி தமிழில் பயன்படுத்தப்படுகிறதுன்றதை தான் பார்க்குறோம். ஒரு வினை, அதான் நான் ஏற்கனவே செயல்னு உங்களுக்கு சொன்னேன். ஸோ ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது தொழிற்பெயர் எனப்படும். ஸோ ஒரு செயலுக்கு பேர் வச்சுருப்போம், அதுக்கு பேர் தான் தொழிற்பெயர். செயலையே பெயர் சொல்ல நம்ம பயன்படுத்துகிற பொழுது அதுக்கு பேர் தொழிற்பெயர் என்று அழைக்கப்படுகிறது. இது எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வரும். அதாவது நேரடியாக உணர்த்தாது, குறிப்பாகவும் வெளிப்படையாகவும் உணர்த்தாது. உதாரணமாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ சாப்பிடு அப்படின்றது ஒரு செயல் அல்லது வினை. இப்போ சாப்பிடுதல் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு பேர் தொழிற்பெயர். அந்த நிகழ்வுக்கு ஒரு பேர் வச்சோம்னா அதுக்கு பேர் தான் தொழிற்பெயர். இப்போ எழுது அப்படின்னு வரும், அது செயல் அல்லது வினை. எழுதுதல் அப்படின்னு வந்துச்சுன்னா அது ஒரு பெயர் சொல்லாக மாறுகிறது. எழுதுன்றதை வச்சு ஒரு பெயரை உருவாக்குறோம், அதனால தான் அதுக்கு பேர் தொழிற்பெயர். இதில் பார்த்திங்கன்னா எண்ணோ, இடமோ, காலமோ, பால் அப்படின்னு சொல்கிற ஆண்பால் பெண்பாலை பற்றியோ வந்திருக்காது. நேரடியாக வந்திருக்காது, குறிப்பாகவும் வந்திருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு செயலை வைத்து ஒரு சொல் பெயர் சொல்லாக பயன்படுத்தப்பட்டால் அதுக்கு பேர் தான் தொழிற்பெயர் என்று அழைக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டாக ஈதல், நடத்தல். இதில் பார்த்திங்கன்னா ஈதல் அப்படின்றது ஈகை செய்தல், அதாவது கொடுத்தல்னு இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நடத்தல். நட அப்படின்னு சொல்லக்கூடிய செயலில் இருந்து ஒரு பெயர் சொல் உருவாக்கப்படுகிறது, நடத்தல் அப்படின்னு சொல்லி. இந்த தொழிற்பெயரை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு இலக்கணத்தில் சொல்லியிருக்கிறாங்க. தல், அல், அம், மை, கை, வு, சி. தல்லல்லம்மை கை ஊசி அப்படின்னு சொல்லி விளையாட்டுத்தனமாக சொல்லி கொடுப்பாங்க. அதாவது இந்த எழுத்துக்களில் முடிஞ்சிருக்கும், இந்த உச்சரிப்புகளில் முடிஞ்சிருக்கும். தல்லல்லம்மை கை ஊசி. தல் அப்படின்னா வாழ்தல், வருதல், ஈதல், நடத்தல், செல்லுதல். இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா தல்லில் முடியும். அல்லது அல்லுன்னு இதை எடுத்துக்கலாம். அல்லல், துள்ளல், அந்த மாதிரி அல்லில் முடிகிற வார்த்தைகள், அதான் தல், அல். அம் அப்படின்னா ஒர்க்கம்,
இந்த மாதிரியான தமிழ் வார்த்தைகள் நிறைய இருக்குது, அம்முன்னு முடிகிற வார்த்தைகள். அடுத்து பார்த்திங்கன்னா மை, வளமை, செழுமை, இந்த மாதிரியான வார்த்தைகள் மையில் முடிகிறது. அடுத்து கை, வாழ்க்கை, அந்த மாதிரியான வார்த்தைகள் கையில் முடியும். ஸோ கையில் முடிகிற, அதாவது செயலோடு சேர்ந்த ஒரு பெயர் சொல், அதனால தான் அது தொழிற்பெயர்னு சொல்லப்படுது. ஸோ வாழ்க்கை அப்படின்ற பொழுது வாழ்தல் அப்படின்ற அந்த செயலோட வாழ்க்கை கையில் முடிகிறதுனால அதை தொழிற்பெயராக எடுத்துக்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வு, வாழ்வு, தாழ்வு, ஒளிவு, மறைவு, இது எல்லாமே தொழிற்பெயர்கள் என்று அழைக்கப்படுகின்றன. ஏன்னா வு அப்படின்ற எழுத்தில் முடிகிறதுனால, அதில் ஒரு செயலும் அடங்கி இருக்கிறதுனால. அடுத்து சி, மகிழ்ச்சி, இகழ்ச்சி, இந்த மாதிரியான வார்த்தைகள் சி அப்படின்ற எழுத்தில் முடிகிறதுனால இதை தொழிற்பெயரில் சொல்லுவாங்க. ஸோ இதை ரொம்பவும் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு தான் உங்களுக்கு இந்த சுருக்கமான மெத்தடை சொல்லியிருக்கோம். தல்லல்லம்மை கை ஊசின்னு வச்சுக்கோங்க. தொழிற்பெயர் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறோம். அடுத்து நம்ம தலைப்பில் பார்க்க போகிறது விகுதி பெற்ற தொழிற்பெயர்கள். இந்த விகுதின்னா இறுதின்னு அர்த்தம், கடைசின்னு அர்த்தம். இந்த விகுதி பெற்ற தொழிற்பெயர்கள் அப்படின்றது என்னன்னா, வினையடியுடன் விகுதி சேர்வதால் உருவாகும் தொழிற்பெயர் விகுதி பெற்ற தொழிற்பெயராகும். வினை அடியுடன் அப்படின்னா அந்த வினை முடிகிற இடத்துல ஒரு விகுதி சேர்வதால், விகுதினா கடைசி எழுத்து, ஏதோ ஒரு எழுத்து. இப்போ நம்ம தல்லல்லம்மை கை ஊசின்னு பார்த்தோம் இல்லைங்களா, அந்த மாதிரியான விகுதி சேர்வதால், அதை தான் விகுதின்னு சொல்லுவோம். அந்த வினை அடியுடன் இந்த விகுதி சேர்வதால் உருவாகும் தொழிற்பெயர் விகுதி பெற்ற தொழிற்பெயராகும் என்று அழைக்கப்படுகின்றன. நம்ம ஏற்கனவே அதை பற்றி சொல்லியிருக்கோம். தல், அல், அம், மை, கை, வு, சி, அதை தான் இந்த பகுதியில் கொடுத்துருக்கோம். விகுதி பெற்ற தொழிற்பெயர்கள், விகுதியில் இந்தந்த எழுத்துக்கள்லாம் முடிஞ்சிச்சுன்னா அது விகுதி பெற்ற தொழிற்பெயர்கள் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ பாருங்கள், வினை அடியுடன் விகுதி சேர்வதால் உருவாகும் தொழிற்பெயர் விகுதி பெற்ற தொழிற்பெயர். அதுகளுக்கு சில எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். வினையடி அப்படின்னா என்னென்னா வினைச்சொல், நேரடியான அந்த வினைச்சொல். விகுதி அப்படின்னா அது கூட சேர்ற விகுதி எழுத்துக்கள், இறுதியில் சேர்ற விகுதி எழுத்துக்கள். இது ரெண்டும் சேர்ந்து தொழிற்பெயராக எப்படி மாறுதுன்னு பாருங்கள். இப்போ நட அப்படின்ற ஒரு வினையடி எடுத்துக்கிறோம், அதில் செயல் இருக்குது அல்லது வினை இருக்குது, அதை வினை அடின்னு எடுத்துக்கிறோம். அதில் தல் அப்படின்ற ஒரு விகுதி சேருது. அப்போ என்னவா இது ஒன்று சேரும் அப்படின்னா நட தல், இது ரெண்டும் சேரும் பொழுது நடத்தல் என்னும் தொழிற்பெயராக மாறுகிறது. இப்போ அடுத்த வார்த்தை பாருங்கள், வாழ், வாழ்க்கைன்னு நம்ம சொல்லணும் இல்லைங்களா, அதே தான். வாழ் அப்படின்ற வினையடியோட கை அப்படின்ற எழுத்து சேரும் பொழுது, இந்த இடத்துல கைன்ற இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது, அந்த துணை எழுத்து தவறாக ஐன்னு பிரிண்ட் ஆகிருக்கு, அதை கை அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ வாழ் அது கூட கை சேரும் பொழுது வாழ்க்கை அப்படின்ற தொழிற்பெயராக மாறுகிறது. அடுத்தது பாருங்கள், ஆள், ஆள்னா ஆளுதல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்தது. ஸோ அந்த ஆள் அப்படின்ற அந்த வினை அடி கூட விகுதி சேருது. விகுதி என்ன சேருது, அல் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அந்த அல் சேருது. ஆள் அது கூட அல், இது ரெண்டும் சேரும் பொழுது ஆளல் அப்படின்ற ஒரு தொழிற்பெயராக மாறுது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறோம். அந்த தல்லல்லம்மை கை ஊசியை மறந்துடாதீங்க, அதில் தான் இந்த சூட்சுமம் அடங்கி இருக்கு. ஏன்னா நமக்கு வினையடி கொடுத்துட்டு தொழிற்பெயராக மாற்றுகன்னு கொடுக்கலாம், அல்லது தொழிற்பெயரை கண்டுபிடிங்கன்னு கொடுக்கலாம், தொழிற்பெயரை கொடுத்துட்டு வினையடியை கண்டுபிடிங்கன்னு கொடுக்கலாம், அல்லது தொழிற்பெயரை கொடுத்துட்டு விகுதியை கண்டுபிடிங்கன்னு கொடுக்கலாம். இப்படி ஏகப்பட்ட விதத்தில் இந்த கொஸ்டினானது உருவாக்கப்படலாம். இப்போ அதுக்கு கீழே பாருங்கள், ஒரே வினையடி பல விகுதிகளையும் ஏற்கும் அப்படின்றாங்க. ஸோ இதில் கண்டிஷன்ஸும் இருக்குது. என்னென்னா, ஒரே ஒரு வினைச்சொல், அதான் வினையடி, பல விகுதிகளையும் ஏற்கும் இருக்காங்க. ஸோ நம்ம சொன்னோம் இல்லைங்களா, தல்லல்லம்மை கை ஊசி, அந்த இதில் எதை ஒன்று மட்டும் இல்லை, ஒன்றுக்கு மேற்பட்டதை கூட ஏற்கும் அப்படின்றாங்க. எப்படின்னு பாருங்கள், எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள், நட,
என்பது வினையடின்னு தெரியும். அதில் பாருங்கள், நடை அப்படின்ற வார்த்தையாகவும் மாறும், நடத்தல் அப்படின்னு மாறும். அந்த மை அப்படின்றதில் ஐ உருவாகுது இல்லைங்களா, அது மாதிரி நடைன்றது சேருது. ஸோ நடத்தல் அப்படின்றதும் உருவாகுது. ஸோ ஒரே வார்த்தை 2 விதமாக உருவாக்கவும் முடியும். நட அப்படின்றதுலேருந்து நடையும் உருவாகுது, நடத்தலும் உருவாகுது. ஸோ 2 விதிகளை அது ஏற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த தொழிற்பெயர்களில் எதிர்மறை தொழிற்பெயர் அப்படின்னு ஒன்று இருக்கிறது. அது என்ன எதிர்மறை தொழிற்பெயர்? சாதாரணமாக தொழிற்பெயர் இருக்கும், அதுக்கு எதிராக இருக்கக்கூடிய வார்த்தையைத்தான் நம்ம எதிர்ன்னு சொல்லுவோம். ஸோ தொழிற்பெயர் எதிர்பெயராக மாறும். அது எப்படி? எதிர்மறை பொருளில் வருவது எதிர்மறை தொழிற்பெயராகும். இப்போ நேரடியாக ஒரு தொழிற்பெயர் இருக்குது, அதுக்கு ஆப்போசிட்டாக எதிர்மறையாக வந்துச்சுன்னா அதை தான் எதிர்மறை தொழிற்பெயர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எடுத்துக்காட்டாக இப்போ நடத்தல் அப்படின்னு பார்த்தோம், நடவாமை. கொல்லுதல் அப்படின்னு இருக்கும், கொல்லாமை. எழுதுதல் அப்படின்னு இருக்கும், எழுதாமை. இகழாமை. இந்த மாதிரி செய்கிற செயலுக்கு அப்படியே ஆப்போசிட் வார்த்தை இருக்கும். அதுலேயும் என்ன சேர்ந்து வரும் அப்படின்னா தல்லல்லம்மை கைவூசின்றது சேர்ந்து வரும். அப்படி வந்துச்சுன்னா அது எதிர்மறை தொழிற்பெயர். ஸோ தொழிற்பெயர்கள்லே வகைகள் கேட்பாங்க. இப்போ கொல்லாமை அப்படின்னு கொடுத்துட்டு இது எந்த வகை தொழிற்பெயர்னு கேட்கலாம். அப்போ இது எதிர்மறை தொழிற்பெயர்னு நம்ம கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா முதநிலை தொழிற்பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. முதநிலை தொழிற்பெயர்னால் என்ன? விகுதி பெறாமல் வினைப்பகுதியே தொழிற்பெயராதல் முதநிலை தொழிற்பெயராகும். இந்த முதநிலை தொழிற்பெயர் ரொம்ப முக்கியமானது. விகுதியை எடுத்துக்கிறாது. நம்ம சொன்னோம் இல்லைங்களா, தல்லல்லம்மை கைவூசி, அதில் இருக்கக்கூடிய எந்த ஒரு விகுதியும் இதில் வந்திருக்காது. ஆனாலும் அதையும் தொழிற்பெயராக எடுத்துக்கிடுவாங்க. எப்படி? கீழே பாருங்கள், எடுத்துக்காட்டுக்கு அதை விகுதி பெறாமல் வினைப்பகுதியே தொழிற்பெயராதல் முதநிலை தொழிற்பெயர். ஸோ முதநிலைனா ஃபஸ்ட்டு டைப். அந்த ஃபஸ்ட்டு டைப் எப்படி இருக்கும்னா இந்த தல்லல்லம்மை கைவூசி வராமையே உருவாகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், தட்டு, தட்டுதல்னு வந்திருக்கணும், ஆனால் தல் சேர்த்துக்கரல, ஆனால் தட்டுன்னு மாறிடுச்சு. உரை, உரைன்றது செயலாகவும் இருக்கும், அதே நேரத்தில் தொழிற்பெயராகவும் எடுத்துக்கலாம். நம்ம உரைன்னு ஒரு தமிழ் உரை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த உரை. ஸோ அது பெயர் சொல்லாக மாறிடுது. தட்டு அது செயல்லையும் வரும், பெயர் சொல்லையும் வரும். ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி அடி, அடின்றது அடித்தல் அப்படின்னு வராமல் அடின்றத வார்த்தையை நேரடியாக நம்ம பெயர் சொல்லாகவும் பயன்படுத்தலாம். எந்த இடத்துலனா 1 அடி 2 அடி 3 அடின்னு அளக்கிறோம் இல்லைங்களா, அந்த இடத்துல அந்த அடின்னு மாறுது. ஸோ அடின்ற வார்த்தை செயலாகவும் பயன்படும், பெயர் சொல்லாகவும் பயன்படும். அப்படி பயன்படும் பொழுது அது முதல்நிலை தொழிற்பெயர் அப்படின்னு பேர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது முதநிலை திரிந்த தொழிற்பெயர். இதுக்கு முன்னால் நம்ம பார்த்தது வெறும் முதநிலை தொழிற்பெயர். இப்போ அது திரிந்த தொழிற்பெயர்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை சேருது. முதநிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னா என்னென்னா, விகுதி பெறாமல் முதநிலை திரிந்து வரும் தொழிற்பெயர் முதநிலை திரிந்த தொழிற்பெயராகும். இது அதனுடைய விளக்கம்தான். இந்த திரிந்துன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பயன்படுத்த வேண்டிய எழுத்து வேறு மாதிரி பயன்படுத்தப்பட்டு வேறு ஒரு அர்த்தத்தை கொடுக்கும். ஆனால் அதிலிருந்து தான் அந்த வார்த்தையானது உருவாக்கப்பட்டிருக்கும். அதே மீனிங் தான் கிட்டத்தட்ட இருக்கும். அதுதான் திரிந்த அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பார்த்தீங்கன்னா, எடுத்துக்காட்டு பேருன்னு கொடுத்துருக்குறாங்க. பேரு, மகப்பேறு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பெரு, பேரு, பெருன்றது பெறுதல், அதே மகப்பேறு அதுவும் அதே மீனிங் தான், ஆனால் பேருன்ற வார்த்தையில் பயன்படுத்துகிறோம். ஸோ பே அப்படின்ற எழுத்து பேன்ற எழுத்தாக திரிந்து வந்திருக்கிறதுனால தான் அது திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு சேர்த்துக்கிறாங்க. இப்போ பெரு, பேரு அது மாதிரி இருக்கிற வார்த்தைகளை கீழே பாருங்கள். கெடுதல் இது தொழிற்பெயர். இதில் முதநிலை தொழிற்பெயர்
அப்படின்ற மாதிரி எப்படி பயன்படுத்தலாம்னா கெடுன்னு பயன்படுத்தலாம். அது வந்து முதநிலை தொழிற்பெயர். முதநிலை திரிந்த தொழிற்பெயர்னா கெடு கேன்ற எழுத்தாக மாறிடும். கேடு ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மீனிங் தான். கெடுனாலும் கெடுதல் தான், கேடுனாலும் கெடுதல் தான். ஸோ ஒரே மீனிங் தான், ஆனால் எழுத்துக்கள் மாறுபட்டு வரும். அதாவது குறில் நெடில் அந்த மாதிரி மாறுபட்டு திரிந்து வரும். அதை தான் திரிந்த தொழிற்பெயர்னு எடுத்துக்கோங்க. இப்போ கெடு கேடு. அதே மாதிரி ரெண்டாவது வார்த்தை பாருங்கள், சுடுதல். இது தொழிற்பெயர். இதனுடைய முதநிலை தொழிற்பெயர் என்னென்னா சுடு. அதே இது முதநிலை திரிந்த தொழிற்பெயர்ன்ற பொழுது சுடு அப்படின்ற வார்த்தையில் இருக்கிற சூக்கு நெடில் என்னென்னா சூ. அப்போ சூடு. ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான். சுடுதல் சுடுதல் தான். ரெண்டுமே சூடு சுடு ரெண்டுமே ஒன்று தான். ஆனால் சுடுன்றது முதநிலை தொழிற்பெயர், சூடுன்னு கொஞ்சம் திரிந்து வருவதனால் அது முதநிலை திரிந்த தொழிற்பெயராகும் என்று கூறப்படுகிறது. இந்த மாதிரி தமிழில் ஏகப்பட்ட வார்த்தைகள் இருக்கின்றன. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வினையால் அணையும் பெயர். இது வரைக்கும் நம்ம தொழிற்பெயரை பற்றி பார்த்துக்கிருந்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வினையால் அணையும் பெயர். வினைனாலே செயல் அப்படின்னு மைண்டில் வச்சுக்கோங்க. அந்த வினையோடு சேர்ந்து ஒருத்தர் அந்த செயலை செய்யக்கூடிய அல்லது அந்த வினையை செய்யக்கூடியவருடைய பெயரையும் சேர்த்து வருவது தான் வினையால் அணையும் பெயர்னு சிம்பிளாக வச்சுக்கோங்க மனசுக்குள்ளே. இந்த வினையால் அணையும் பெயருக்கு வந்து இலக்கண ரீதியாக என்ன விளக்கம் கொடுக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வினை முற்று பெயரின் தன்மையை அடைந்து, ஒரு வினை சொல்லானது முற்று பெற்று அது வந்து பெயரோட தன்மையை அடைந்து, ஒருத்தருடைய பெயரோட தன்மையை அடைந்து வேற்றுமை உருபு ஏற்றும். வேற்றுமை உருபுகள்னு இருக்கின்றன. அந்த எழுத்துக்களை எடுத்துக்கிட்டு வரலாம், எடுக்காமலும் வரலாம். அதான் வேற்றுமை உருபு ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலையை கொண்டு முடிவது வினையால் அணையும் பெயர் எனப்படும். இந்த பயனிலை அப்படின்றது என்னன்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அதை செய்கிறவர் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதோடு சேர்ந்து முடியும். அதனால தான் அது வினையால் அணையும் பெயர். வினையால் முடியும் பெயர்னு கூட வச்சுக்கலாம். பெயர் சொல்லும் ஒரு வினையும் ஒன்று சேர்ந்து ஒரு பெயரோடு இணைஞ்சு அந்த வினை வந்திருக்கும். அதனால தான் அதுக்கு பேர் வினையால் அணையும் பெயர். அப்படி தான் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. அதுதான் ஈஸியும் கூட. அது தன்மை, முன்னிலை, படற்கை அப்படின்னு சொல்லி 3 விதத்தில் ஆகிய 3 இடங்களிலும் 3 காலங்களிலும் வரும். ஸோ அந்த வினையால் அணையும் பெயருக்கு சில இலக்கணங்கள் உண்டு. அதில் பார்த்தீங்கன்னா தன்மைனா ஃபஸ்ட்டு பர்சனில் வரும், முன்னிலை அப்படின்னா செகண்ட் பர்சனுக்கும் வரும், படற்கை அப்படின்னா தேர்ட் பர்சனுக்கும் வரும். ஆகிய 3 இடங்களிலும் 3 காலங்களிலும் வரும். ப்ரெசண்ட்டு, பாஸ்ட்டு, ஃப்யூச்சர். இந்த 3 காலங்களிலும் அது வரும். அதாவது நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம் 3 காலங்களிலும் வரும். 3 இடங்களிலும் இந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்படும். எடுத்துக்காட்டாக வந்தவர், அவர்தான். வந்தவர், அதில் பாருங்கள், வந்தவர், வந்தன்றது வினை, வர் அப்படின்னு சேர்த்துருக்கிறாங்க. ஒரு ஆளை குறிக்கக்கூடிய சொல். வந்தவர் எவரோ தெரியாது, ஆனால் வந்தவர்னு சொல்லும் பொழுது வந்திருக்காரு யாரோ ஒரு ஆள் அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்குது இல்லையா? ஸோ அந்த வந்தவர்ன்ற வார்த்தையில் வந்தன்ற செயலோட, அந்த வருகை புரிகின்ற அந்த செயலோட அந்த வருகையை செஞ்சவரையும் சேர்த்து வந்திருக்கிறதுனால இது வினையால் அணையும் பெயர் என்று எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா பொறுத்தார் பூமி ஆழ்வார். பொறுத்தார், அதில் பார்த்திங்கன்னா பொறுத்து அல்லது பொறு அப்படின்ற அந்த வார்த்தை ஒரு செயல் இருக்கிறது. அதோடு சேர்ந்து ஒரு ஆளை குறிக்கக்கூடிய வார்த்தையும் சேர்ந்து பொறுத்தார் என்று பயன்படுத்தப்படுகிறது. இந்த மாதிரி ஒரு வினையை செய்யக்கூடியவரையும் சேர்த்து பயன்படுத்தினா அதுதான் வினையால் அணையும் பெயர் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ எழுதியவர், வந்தவர், சென்றவர், இந்த மாதிரியான ஆளையோ அல்லது அந்த செயலை குறிக்கக்கூடிய ஏதாவது ஒன்றையோ குறித்து சேர்ந்து வரும் பெயர் சொல் வந்துச்சுன்னா அதுதான் வினையால் அணையும் பெயர் என்று எடுத்துக்கொள்ளப்படுகிறது.
இப்போ உங்களுக்கு வினையால் அணையும் பெயர் என்பது பற்றியும் தொழிற்பெயர் பற்றியும் பார்த்துட்டோம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறோம். ஒருவேளை இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கூட கேளுங்க, அல்லது நமது வாட்ஸ்அப் நம்பருக்கு கூட நீங்கள் கேட்கலாம். அதனுடைய விளக்கங்கள் உங்களுக்கு தெளிவாக வழங்கப்படும். அடுத்து இந்த பக்கத்தில் நம்ம பார்த்து கொண்டு இருப்பது தொழிற்பெயருக்கும் வினையால் அணையும் பெயருக்கும் உள்ள வேறுபாடுகள். தொழிற்பெயர்னால் உங்களுக்கு சொல்லியிருக்கோம், தல்லல்லம்மை கைவூசி அதோடு சேர்ந்து வரும், சேராமலும் தனியாகவும் வரும் அப்படின்னு பார்த்தோம். தொழிற்பெயர்னு அதுக்கு பேர். வினையால் அணையும் பெயர்ன்றது என்னென்னா, வினையோடு சேர்ந்து வினையை செய்தவருடைய அந்த ஆளையும் பற்றி குறிக்கிற வார்த்தை சேர்ந்து வரும், அதுதான் வினையால் அணையும் பெயர். இந்த ரெண்டு விஷயத்தை வச்சுக்கிட்டு இந்த வேறுபாடுகளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ தொழிற்பெயர் வினையால் அணையும் பெயர். இந்த தொழிற்பெயரில் பாருங்கள், வினை பெயர்த்தன்மையாகி வினையையே உணர்த்தி நிற்கும், அதுதான் தொழிற்பெயர். அதாவது தொழிற்பெயர்ன்றது தொழிலை மட்டும்தான் சொல்லி நிற்கும், வினையை பற்றி மட்டும்தான் சொல்லி நிற்கும். கெடு கேடு அப்படி தான் நம்ம எடுத்திருக்கோம். கெடுத்தவர் கேடு நினைப்பவர் அப்படின்னு நம்ம எதுவும் சொல்லலை. ஸோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. வினை பெயர்த்தன்மையாகி வருமே ஒழிய வினையையே உணர்த்தி தான் நிற்கும், அந்த வினையை செய்தவரை உணர்த்தி நிற்காது. ஆனால் வினையால் அணையும் பெயர் என்ன பண்ணும்னா, தொழிலை செய்யும் கருத்தாவை குறிக்கும். கருத்தானா சப்ஜெக்ட், அந்த செயலை குறித்தவர், அந்த செயலை செய்தவருடைய குறிப்பு அதில் இருக்கும். அந்த செயலை யார் செய்தாங்க அப்படின்றவரும் அதில் சேர்ந்து வருவார். அதுதான் வினையால் அணையும் பெயர். ஸோ தொழிலை செய்யும் கருத்தாவை குறிக்கும். கருத்தா அப்படின்னா அந்த செயலை செய்யும் சப்ஜெக்ட். இங்கிலீஷில் சப்ஜெக்ட்னு சொல்லுவோம், தமிழில் கருத்தா அப்படின்னு அதை சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, தொழிற்பெயர் காலம் காட்டாது. அது நிகழ்காலமா, இறந்த காலமா, எதிர்காலமா அப்படின்றத சொல்லாது. அந்த வார்த்தை தொழிற்பெயரானது சொல்லாது. ஆனால் வினையால் அணையும் பெயர் காலம் காட்டும். காலம் எப்படி காட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்தவர் சென்றவர் அப்படின்னா ஏற்கனவே முடிஞ்சிருச்சு அந்த செயல். வந்தவர் அப்படின்னா ஏற்கனவே வந்துட்டு போனவர் அப்படின்னு அர்த்தம். சென்றவர் அப்படின்னா சென்றுட்டார், போயிட்டார் அப்படின்னு அர்த்தம். அப்போ அது பாஸ்ட் டென்ஸை குறிக்கும், அதாவது இறந்த காலத்தை குறிக்கும். ஸோ இது என்ன காலத்தில் நடக்குதுன்றதையும் சேர்த்து தான் வரும் வினையால் அணையும் பெயர். இது ரொம்ப முக்கியமான வித்தியாசம், அதை மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த வேறுபாடுகளை மைண்டில் வச்சுக்கிட்டா தான் இதிலிருந்து ஒரு மார்க்கு கேட்கக்கூட வாய்ப்பு இருக்குது. இப்போ வினையால் அணையும் பெயர் பற்றிய ஒரு உண்மை என்ன அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. காலம் காட்டும், காலம் காட்டாது, அல்லது வினைத்தன்மை, பெயர்த்தன்மை, இதில் ஏதாவது ஒன்று வச்சு கேட்பாங்க. ஸோ அதில் காலம் காட்டும்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதுதான் சரியான விடை. இந்த மாதிரிலாம் கேள்விகள் கேட்க வாய்ப்புண்டு. அடுத்து பார்த்தோம்னா, படற்கைக்கே உரியது. படற்கைனா உங்களுக்கு தெரியும், மூன்றாவது நபர்கள். ஏன்னா தன்மைனா ஃபஸ்ட் பர்சன், முன்னிலைனா முன்னாடி இருக்கிறவங்க செகண்ட் பர்சன், படற்கைனா மூணாவது பர்சன், தேர்ட் பர்சன். அந்த மூணாவது பர்சனை பற்றி மட்டும் சொல்வதற்கு தான் இந்த தொழிற்பெயரானது பயன்படுத்தப்படும். ஸோ படற்கைக்கே உரியது. ஆனால் வினையால் அணையும் பெயர்ன்றது அப்படி இல்லை, மூவிடத்திற்கும் உரியது. ஏற்கனவே இது பார்த்தோம். மூவிடம் அப்படின்றது என்னென்னா, தன்மை, முன்னிலை, படற்கை, 3 இடத்துலையுமே இது பயன்படுத்தப்படும். இந்த பக்கம் எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா, பாடுதல், அதாவது தொழிற்பெயருக்கு எடுத்துக்காட்டுதல் பாடுதல், படித்தல், தள்ளுன்னு வந்திருக்கு இல்லைங்களா, தல்லல்லம்மை கைவூசி, அதுபடி இந்த தொழிற்பெயர் வரும். இந்த வினையால் அணையும் பெயரில் பாருங்கள், பாடியவள், அதில் பாடுதல்னு வந்திருக்கு, இதில் பாடியவள், பாடி முடித்தவ, அந்த பாட்டை பாடியவள் ஆனா பெண்ணான்றதெல்லாம் குறிக்கும். படித்தவர், அது படித்தவரா படிக்காதவரா, ஆனா பெண்ணா அப்படின்றதெல்லாம் இது குறித்து வரும். ஸோ இதுதான் வினையால் அணையும் பெயருக்கும் தொழிற்பெயருக்கும் உள்ள வித்தியாசமாக இங்கு பார்க்கப்படக்கூடியது. புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறோம். இப்போ அடுத்ததுக்கு போகிறோம். வினை முற்றுகளை தொழிற்பெயராக மாற்றுதல். இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா தமிழில் இதை அடிக்கடி கேட்பாங்க. ஒரு வினைமுற்று வார்த்தையை கொடுத்துட்டு இதை தொழிற்பெயராக மாற்றுங்கன்னுவாங்க, அல்லது தொழிற்பெயரை கொடுத்துட்டு
வினைமுற்றாக மாற்றுங்க அப்படின்னு கொடுப்பாங்க. அதனால் இதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வினைமுற்றுகள் அப்படின்னா ஒரு செயல் கொடுக்கப்பட்டிருக்கும், அது முற்று பெற்றிருக்கும், முடிஞ்சிருக்கும். அதை நம்ம என்னவா மாற்றணும்னா ஒரு தொழிற்பெயராக மாற்றணும். தொழிற்பெயருக்கு என்னென்ன விஷயம் உண்டுன்னு நம்ம இப்போ பார்த்தோம், அதை சேர்த்துக்கிறணும். தல்லல்லம்மை கை ஊசின்னு சொல்லியிருக்கோம். அதுதான் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கலாம், டீச்சருங்க சொல்லி கொடுத்துருக்கலாம், நீங்களும் தனியாக படிச்சிருக்கலாம். இப்பொழுது கொஞ்சம் தெளிவாக படிக்கிறீங்க, அவ்வளோதான். உங்களுக்கு தெரியாதது ஒன்றுமில்லை, உங்களுக்கு தெரிஞ்சதை வகைப்படுத்தி இதில் சொல்லியிருக்கோம், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா அறிந்தது, இது ஒரு வினைமுற்று, முடிஞ்சிருச்சு, ஒரு செயல் முடிஞ்சிருச்சு. அறிந்தது, இதிலிருந்து தொழிற்பெயர் உருவாக்கணும்னா தல்லல்லம்மை கை ஊசி, இதில் எதை சேர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிதல். அந்த அறிந்ததுன்றதில் இருக்கக்கூடிய வினை சொல்லை எடுத்துக்கிறோம், அதிலிருந்து தல் சேர்த்துக்கிட்டோம். ஸோ அறிதல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம், தொழிற்பெயராக மாறிடுச்சு. இந்த தள்ளு தான் சேர்க்கணுமா அப்படின்னா அப்படிலாம் இல்லை. தல்லல்லம்மை கை ஊசி, இதில் எது இதுக்கு சூட்டபிள் ஆகுதோ அதை தான் சேர்த்துக்கிறணும். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா அறியாதது, இது எதிர்மறை தொழிற்பெயராக நம்ம மாற்றலாம். அப்போ அறியாமை அப்படின்னு நம்ம மாற்றுறோம். ஸோ எதிர்த்த வார்த்தையாக மாற்றுறோம். அடுத்து புரிந்தது, இப்போ அதில் இருக்கக்கூடிய வினைச்சொல்லோட புரிந்து அப்படின்ற அந்த வினைச்சொல்லோட தல்லல்லம்மை கையூசி சேர்க்கிற பொழுது புரிதல் அப்படின்னு அதில் சேருது. அடுத்து புரியாதது அப்படின்னா அதோட தொழிற்பெயர் புரியாமை, ஏன்னா எதிர்மறையில் மாற்றணும். அடுத்து தெரிந்தது, தெரிதல். தெரியாதது, தெரியாமை. இந்த மை, ஏன்னா மையில் முடிவது தொழிற்பெயர்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ தெரியாமை. ஸோ இந்த மாதிரி ஒரு வினைமுற்றை கொடுத்துருந்தாங்கன்னா அதிலிருந்து நம்மளால் தல் அல் அம் மை கை வு சி, இதில் ஏதாவது ஒரு இந்த வினை முடிவு, நம்ம அந்த விகுதின்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த விகுதி வார்த்தையை சேர்த்து பார்த்தோம்னா அது தொழிற்பெயராக மாறும். அதை நம்ம கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணோம்னா புரிஞ்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு விளக்கத்துக்காகத்தான் இதெல்லாம் கொடுத்துருக்கோம். இது 1 மார்க்கில் கேட்கப்படலாம். இன்னும் பாருங்கள், பிறந்தது, இதிலிருந்து பிறத்தல், தள்ளில் முடியுது. பிறவாதது, பிறவாமை. அழைக்கும், அழைத்தல். ஏறுவேன், ஏறுதல். அமர்வேன், அமர்தல். பார்ப்பேன், பார்த்தல். இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த தள்ளு, இந்த மை, இந்த மாதிரி தான் உருவாக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இதுதான் அதிகமாக கொடுப்பாங்க, அதனால தான் உங்களுக்கு இதை எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கோம். நம்ம 10th புக்லையும் இதை தான் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து நம்ம இந்த பகுதியில் பார்க்க போகிறது என்னென்னா தனி மொழிகளை தொடர் மொழியாக்குதல். இதுவும் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி தான். தனி மொழிகளை தொடர் மொழியாக்குதல். தனிமொழி என்னென்னா நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் போன வீடியோவில். தொடர் மொழினாலும் பார்த்துட்டோம். தனியாக வரக்கூடிய ஒரு வார்த்தையை தனிமொழின்னு சொல்லுவோம். அதோடு சேர்ந்து 1-2 வார்த்தைகள் சேர்ந்து வந்துச்சுன்னா அது தொடர் மொழின்னு சொல்லுவோம். கொஞ்சம் ஞாபகம் வந்திருக்குன்னு நினைக்கிறோம். அப்படி வராதவங்க அந்த வீடியோவை முழுவதுமாக பார்த்துவிட்டு இதை பாருங்கள், அப்போ தான் புரியும். ஸோ தனி மொழிகளை தொடர் மொழியாக்குதல் எப்படி ஆக்குறது? இப்போ தேன் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்தால் அது தனிமொழி, ஒரு வார்த்தை. இதை தொடர் மொழியாக்குதல்னா இது கூட ஏதாவது ஒரு புது வார்த்தையை சேர்த்து நம்ம உருவாக்கலாம். இது நமக்கு ஆப்ஷனாக கொடுப்பாங்க. ஸோ தனிமொழியை தொடர் மொழியாக்குறோம். இப்போ தேன் கூட ஏதாவது ஒரு வார்த்தை எடுக்கிறோம். தேன் எடுத்தான் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா அது தொடர் மொழியாகுது. அடுத்தது நூல். நூல்ன்றது தனிமொழி. நூல் படித்தான் அப்படின்றது தொடர் மொழியாகுது. ஸோ நூலுன்ற வார்த்தை கூட படித்தான் அப்படின்னு சேர்க்குற பொழுது 2 வார்த்தை ஆகிறது. ஸோ தொடர்மொழி. அடுத்து பை. பையன்றது தனிமொழி. பையை தைத்தான் அப்படின்னு 2 வார்த்தையாக சேரும் பொழுது தொடர்மொழி ஆகுது. அடுத்து மலர், இது தனிமொழி. மலர் வாங்கினான் அப்படின்றது தொடர்மொழி. அடுத்து வா அப்படின்ற ஒரு எழுத்தே நமக்கு தனிமொழியாக நிற்கும். அதிலிருந்து தொடர்மொழி எப்படி உருவாகுதுன்னா வந்து நின்றான் அப்படின்னு அது மாறுது.
ஸோ வான்று இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. வான்றதுலேருந்து வந்து நின்றான். இது கொஞ்சம் கவனமாக பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா தனிமொழிகளை தொடர்மொழியாக்குங்கன்னு சொல்லி 1 மார்க்கில் கட்டாயம் கேட்பாங்க. இப்போ நம்ம ஏற்கனவே வினை அடி பற்றியும் விகுதி பற்றியும் அதை இணைச்சி தொழிற்பெயரை எப்படி உருவாக்கணுன்றது பற்றியும் நம்ம விளக்கமாக இதுக்கு முந்தின பக்கங்களில் பார்த்தோம். இன்னும் சில எக்ஸாம்பிள்கள் உங்களுக்காக கொடுக்குறோம். வினை அடியை விகுதிகளுடன் இணைத்து தொழிற்பெயராக்குதல். வினை அடின்றது ஒரு வினை சொல்லு. அந்த வினை சொல்ல விகுதி தல்லல்லம் மை கை ஊசின்ற அந்த விகுதிகளோடு சேர்ந்து எப்படி தொழிற்பெயராக மாற்றுதல், இதை அப்படி கேட்பாங்க. இதை ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு தொழிற்பெயராக்குங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ தொழிற்பெயராக்குங்கனாலே நம்ம இந்த தல்லல் அம் மை கை ஊ சி இதில் ஏதாவது ஒன்று சேர்த்து பார்க்கணும். அது கொடுத்துருந்தாங்கன்னா அதை சூஸ் பண்ணிக்கிறணும். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா தான் அது கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், கான்னா காணுதல் அப்படின்னு வரும் இல்லைங்களா? அந்த கான் அப்படின்ற வார்த்தை தான் வினை அடி. அதில் விகுதியை சேர்த்து நம்ம தொழிற்பெயரை உருவாக்கணும். இப்போ கண்டு, காணுதல், காணாமை இந்த 3மே தொழிற்பெயர்கள் தான். ஸோ கான் அப்படின்ற ஒரு வார்த்தையிலிருந்து 3 வார்த்தைகள் தொழிற்பெயர்களாக உருவாக்கப்பட்டிருக்கு. நாம் ஏற்கனவே சொன்னோம், இந்த தல்லல்லம் மை கை ஊசி, அது இல்லாமல் அந்த வினைச்சொல்லே நம்மளுக்கு தொழிற்பெயராக மாறி நிற்கும் அப்படிலாம் பார்த்தோம். ஸோ அப்படி பார்த்தோம்னா கண்டு, காணுதல், காணாமை இப்படி உருவாக்கப்படுது. அடுத்து சிரி, இதில் பார்த்திங்கன்னா சிரிப்பு, சிரித்தல், சிரிக்காமை இதெல்லாம் நம்ம சொன்ன அந்த விதிப்படி வந்திருக்கு. படி அப்படின்ற அந்த வினை அடியிலேருந்து 3 வார்த்தை உருவாகுது. படிப்பு, படித்தல், படிக்காமை. அடுத்தது தடு அப்படின்ற வினை அடியிலிருந்து உருவாகுவது தடுத்து, தடுத்தல், தடுக்காமை. இப்போ புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கொஞ்சம் வித்தியாசமானது. கீழ்காணும் சொற்களின் கூட்டப்பெயர்களை கண்டுபிடித்து எழுதுக. ஏன்னா கூட்டமாக நம்ம நின்றுப்போம் அல்லது பார்த்துருப்போம். அந்த கூட்டங்களுக்கு தனிப்பெயர்கள் தமிழ் மொழியில் வச்சுருக்கிறாங்க. அந்த பெயர்கள் என்னன்றதை தான் இந்த பக்கங்களில் பார்க்குறோம். கீழ்காணும் சொற்களின் கூட்டப்பெயர்களை கண்டுபிடித்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. குவியல், குலை, மந்தை, கட்டு, கீரை, மக்கள் இந்த வார்த்தைகளை கொடுத்துருக்குறாங்க. இதுகளை அந்த கூட்ட பெயர்களை வச்சு வகைப்படுத்தணும் அப்படின்றதான் இது ஒரு செயல்பாடாக 10ஆம் வகுப்பு புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை தான் பார்க்குறோம். சொல் அப்படின்னு பார்த்திங்கன்னா கல்லை நம்ம எப்படி சொல்லுவோம் கூட்டப்பெயரா? கற்குவியல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ குவியல்ன்ற வார்த்தையை வச்சு தான் கல்லை சொல்லணும். அதே மாதிரி பழம்னு வந்தாலே பழக்குலை, குலை தள்ளி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வாழை குலை தள்ளி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ குலைன்னு சொல்லணும். பழம் அப்படின்ற அந்த சொல்லிலிருந்து அதோட கூட்டப்பெயர் என்னென்னா பழக்குலை. கீரை நம்மளுக்கு தெரிஞ்சது தான், கீரை கட்டு அப்படின்னு கூட்டமாக மொத்தமாக சொல்லும் பொழுது சொல்லுவோம். புற்கட்டு அல்லது புல்லுக்கட்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுவும் கட்டு தான். அடுத்து ஆட்டு மந்தைன்னு சொல்லுவோம். ஸோ ஆடு கூட்டமாக இருந்துச்சுன்னா அது ஆட்டு மந்தை. மக்கள் நிறைய பேர் ஒரு இடத்துல இருந்தாங்கன்னா மக்கள் கூட்டம் அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் நிறைய வார்த்தைகள் இருக்குது. இது சில எடுத்துக்காட்டுகள் தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம பார்த்துக்கிறது வினைமுற்றை, வினையால் அணையும் பெயராக மாற்றுதல். இதுக்கு முன்னாடி வினைமுற்றை தொழிற்பெயராக மாற்றினோம். இப்போ வினைமுற்றை வினையால் அணையும் பெயராக மாற்றுவோம். ரெண்டையும் போட்டு குழப்பிடக்கூடாது. தொழிற்பெயர் அப்படின்னாலே தல்லல்லம் மை கை ஊசின்றதை சேர்த்து போட்டாலே முடிஞ்சிடும். ஆனால் வினையால் அணையும் பெயர்ன்றது அப்படி இல்லை. செய்த செயலும் இருக்கணும், செய்தவரையும் குறிக்கணும், அப்படி உருவாக்கப்படணும். ஸோ இதில் பாருங்கள், வினை முற்று கொடுக்கப்பட்டிருக்கும், வினையால் அணையும் பெயராக மாற்றப்பட்டிருக்கும். பாருங்கள், முதல் வார்த்தை உண்டார் அப்படின்னு இருக்குது. உண்டார் அப்படின்றது ஒரு வினை சொல்லோட வந்த ஒரு வார்த்தை.
உண்டவர் அப்படின்னு மாற்றினா தான் அது வினையால் அணையும் பெயர். கண்டார், கண்டவர். ஏன்னா இது சின்ன வித்தியாசம்தான். உண்டார், உண்டவர்னு வந்தால் தான் அது வினையால் அணையும் பெயர். உண்டார் அப்படின்னா முடிஞ்சிருச்சு, அந்த வினை முற்று, அது சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க யாரோ. ஆனால் அந்த சாப்பிட்டவங்க யாருன்னு சொல்கிறதுக்காக உண்டவர் அப்படின்னு சேர்க்கறதுனால தான் அது வினையால் அணையும் பெயர். கண்டார் அப்படின்னா கண்டவர். சந்தித்தார் அப்படின்னா சந்தித்தவர். படித்தார், படித்தவர். வரைந்தார், அதெல்லாம் வினை முற்றுகளில் வரும். வரைந்தவர் அப்படின்னா தான் அது வினையால் அணையும் பெயர். எழுதினார், எழுதியவர். பாடினார், பாடியவர். தேடினார், தேடியவர். பார்த்தார், பார்த்தவர். இப்போ ஓரளவு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறோம். வினைமுற்ற வினையால் அணையும் பெயராக மாற்றுவது எப்படின்றத இந்த பக்கத்தில் பார்த்துக்கிட்டோம். இந்த மாதிரி இன்னும் நிறைய தலைப்புகளில் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவாக வெளிவர உள்ளன. ஒவ்வொன்றையும் பார்த்து உங்கள் முன்னேற்றத்தை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்லுங்கள். இந்த தேர்வு பயிற்சியில் நீங்களும் பயிற்சி பெற விரும்பினால் இந்த வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு சேர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மனமார்ந்த வாழ்த்துக்களுடன் உங்கள் சாக் பீஸ் அகாடமி. நன்றி.